எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 92. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொன்ன 19வது வார்த்தை என்னன்னா, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே. அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே. ஆக இப்ப மண்டோதரி யாருன்னா ராவணனோட ஒய்ஃபு. இப்ப இந்த அவன் தெய்வம்னு ராவணனை இது பண்றா, அவ பூஜிக்கிறா ராவணனை. அவனுடைய கதை என்னன்றது, அவளுடைய கதை நமக்கு என்னன்றது தெரியணும். மண்டோதரி யாருன்னா மயன் மாதினின்றவங்களோட பொண்ணு. மயன் யாருன்னா தேவசிற்பி. தேவசிற்பி மயன். மயன் மாதிரி தம்பதியோட பொண்ணு மந்தோதரி. மண்டோதரின்னு நம்ம சொல்ற மொழிய மந்தோதரின்னு தான் சொல்லணும். அது மந்தோதரின்றது மந்துன்னா சிறியன்னு அர்த்தம். மந்துனா அதாவது கொஞ்சமா அப்படி குறுகி இருக்குல்ல, அதுக்கு பேர் மந்து பேர். மந்தோ. உதரின்னா வயிறு, இடுப்பு. உதரின்னா அந்த அதாவது உதிரம்னு உதிரம்வாங்க, உதர விதானம் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா. உதர விதானம்ன்றது வயிறு, கீழ் வயிறு. அது அததான் மந்தோதரினா சிறிய இடுப்பை உடையவள்னு அர்த்தம். மந்தோதரின்றது கடைசியில மண்டோதரின்னு ஆயிப்போச்சது. அதே மாதிரி இந்த மயன் இருக்காரு, மயனோட அப்பா திருமூலர். இந்த சித்தர் திருமூலர் இல்ல, திருமூலர்னு ஒருத்தர் இருந்தார் அப்ப. தேவ சிற்பியில தேவர்களுக்கெல்லாம் அங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறது. தேவ சிற்பியில சிறந்து விளங்கியவர் தான் மயன். அவருடைய அப்பா திருமூலரும் சிற்பி தான், தேவ சிற்பி தான். அவருடைய மனைவி கருங்குவழி. திருமூலர் கருங்குவழியின் மகன் மயன். மயனுடைய மனைவி மாதினி. மாதினியோட பெண் மந்தோதரி. மயன் மாதினியுடைய பெண் மண்டோதரி. மண்டோதரி நம்ம சொல்றோம். ராவணன் 7 உலகத்தையும் ஜெயிச்சுன்னு வந்துடுறான். எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்துடுறான் ராவணன். இந்த சூழ்நிலையில அவன் என்ன பண்றான், தேவலோகத்துல மயனை பாக்குறான். மயனை பார்க்கும்போது மயன் ராவணன் ஜெயிச்சுட்டான் இல்லையா எல்லாத்தையும். அவனை அடி பணிஞ்சு அவனை வரவேற்ற அவருக்கு எல்லா பூஜைகளும் பண்றான். பண்ணும்போது இந்த மயனோட பொண்ணு மந்தோதரியை பார்க்கறான். மந்தோதரியை பார்த்துட்டு அவ அழகில் மயங்கிறான். ராவணனுக்கு இதே வேலை. எங்க நல்ல அழகான பெண்கள் இருந்தாலும் அவங்கள தான் அடைஞ்சிட்டு அவங்கள அந்த புறத்துல போட்டுறணும். எல்லாம் 1000தோட ஒன்னா இருப்பாங்க. இது ராவணனுக்கு அது ராவணனுக்கு இருக்க மிகப்பெரிய பலவீனம். அது கூட்டிட்டு வந்துடுறான். அவளை பார்த்த உடனே மயங்கிறான். மயன்கிட்ட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, உனக்கு நல்ல ஒரு அந்த தேவ சிற்பின்ற அந்த பதவியை உங்ககிட்டயே கொடுக்குற, நீ எல்லாத்துலயும் சிறந்து விளங்கலாம், உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் பண்ண, உன்னை எல்லாரும் மதிக்கிற மாதிரி பண்றேன் அப்படிலாம் சொல்றான். இந்த மயன் சாதாரண ஆள் இல்லை. மதுரைக்கு சங்கப்பலகையை கொடுத்தது மயன் தான். ஞாபகம் வச்சுக்கோ. மதுரை பொற்றாமரை குளத்துல சங்கப்பலகை மேல வருது இல்லையா, அந்த சங்கப்பலகை தயாரித்தது மயன் தான். மயன் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, வானியல் கலைன்னு ஒண்ணு இல்லையா, வானசாஸ்திரம். அதுல வானியல் கலை, மரக்கலை, மரத்துல எப்படி என்னென்னலாம் பண்ண முடியும், மரங்கள்ல என்னென்ன மரங்களை எப்படி வெட்டினா சரியா வரும், குறுக்க வெட்டினோம்னா சில மரங்கள் பாத்தீங்கன்னா கடு வந்துடும், குறுக்க வெட்டினா வராது. அது மாதிரி எந்த மரம் எதுக்கு உதவும் அது மாதிரி அதையெல்லாம் தெரிஞ்சுவோம். மரக்கலை மற்றும் மாயத்தோற்றக்கலைன்னு ஒண்ணு உண்டு. இந்த மாயத்தோற்றக்கலைன்றது என்னன்னா, உங்களுக்கு கண்ணுக்கு எதிர மரம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு 3D பாக்குறோம் இல்லையா, அதேதான். இந்த 3D தான் அப்ப மாயத்தோற்றக்கலை. நீங்க எதிர பாத்தீங்கன்னா மரம் எதிர இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா மரம் இருக்காது. நீங்க கை வச்சீங்கன்னா செவரா இருக்கும். கீழே தண்ணி ஓடுற மாதிரியே இருக்கும், கையை வச்சு தரையா இருக்கும், நடந்து போவீங்க. அதே மாதிரி வெறும் தரையா அப்படியே தெரியும், வச்சா உள்ள வந்துடுவோம், தண்ணிக்குள்ள போயிடுவோம். அதுதான் மாயக்கலைன்னு பேரு. இந்த மாயக்கலை வச்சுதான் கண்ணன் என்ன பண்றார், அதாவது பாண்டவர்களுக்கு அஸ்தினாபதி, அதாவது சூதாடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள சண்டை வேண்டான்றதுக்காக திருதராஷ்டிரன் என்ன பண்றான், இருக்கிற காடு வனம் எங்கெங்க ஜனங்களே வசிக்காத இடம் இதையெல்லாம் பார்த்து பிரிச்சு
துரியோதனனை கூப்பிட்டு இதெல்லாம் உனக்கு உதவாது, இதெல்லாம் வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது, பாதுகாக்கிறது நீ உன்னோட படையும் வீரர்களையும் அனுப்பி அந்த இடத்தையெல்லாம் நீ பாதுகாக்கிறது உனக்கு ஆகிற செலவு தான் ஜாஸ்தி ஆகும், இதையெல்லாம் அவங்க கிட்ட தள்ளிடலாம், கொடுத்த மாதிரி பிரிச்சு கொடுத்தா மாதிரி ஆயிடும், எனக்கு கெட்ட பேர் இருக்காது, உனக்கும் நல்ல அஸ்தினாபுரம் அந்த சரௌண்டிங் எல்லாம் கொடுத்துரும், அதனால உனக்கு வந்து இதை கொடுத்துட்றோம், அந்த உனக்கு வந்து அஸ்தினாபுரத்தை கொடுத்துற, இந்த காடுகள் இருக்கிற இடத்துல காண்டவ பிரஸ்தன் பேர், அந்த இடத்துக்கு பேர் காண்டவ பிரஸ்தன், காடுகளும் இனங்களும் இருக்கிற இடத்துல வந்து காண்டவ பிரஸ்தத்துல உனக்கு இடத்த கொடுத்துட்றேன்னு சொல்றேன், அவங்களுக்கு கொடுத்துறேன், பாண்டவர்களுக்கு கொடுத்துறேன், நானும் பிரிச்சு கொடுத்தா மாதிரி ஆயிடுன்னு துரியோதனன் ஒத்துக்கல. அதனால அப்ப வந்து திருதராஷ்டிரனோட கை கொஞ்சம் ஓங்கிருது, துரியோதனன் கொஞ்சம் சின்ன பையனான் அந்த உடனே அப்பதான் துரியோதனன் அப்பதான் இளவரசு பட்டம் கட்டியிருக்காங்க, கொடுத்த உடனே என்ன பண்ணினாங்க, பிரிச்சு கொடுத்துறாரு இவர், காண்டவ பிரசத்தை நீ எடுத்துக்கொண்டு. காண்டவ பிரசத்தை பார்த்து தருமர் தடுமாறுறாரு, இது என்ன கிருஷ்ணா, இந்த காண்டவ பிரசத்துல இதுல வந்து எப்படி என்ன பண்ண முடியும், யாரை ஆட்சி செய்ய முடியும், மனிதர்களே காணும், எல்லாம் காடு விலங்கினமா இருக்கு, இதுக்கு வேறு இதுக்கு நான் சொந்தக்காரன், இதுக்கு நான் இந்த இடத்துக்கு ஒரு அரசன் வேணுமா, இந்த இடத்துக்கு காட்டு ஆடுற சிங்கம் தான் அரசனா இருக்க முடியும், நான் எப்படி அரசனா இருக்க முடியும் கேட்கலாம். கிருஷ்ணன் என்ன பண்றாரு, முதல்ல உனக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க, அவங்க ஆளுகையில இருந்து பாதி வாங்கிக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம் போறார். கிருஷ்ணன் பாக்குறார், கண்ணன் பஞ்சபாண்டவர்களை கூட்டிட்டு போயிட்டு அர்ஜுனனை விட்டு நீ வந்து ஒரு அம்பு எய்தி இந்த காண்டவ பிரசத்தை எரி, இந்த முதல்ல இந்த காட்டையெல்லாம் எரிச்சு முதல்ல பக்குவப்படுத்து, ஜனங்க வாழறதுக்கு இடமா பக்குவப்படுத்துன்னு சொல்ற. அர்ஜுனன் வந்து அக்னி பகவானை வேண்டிட்டு அம்பு ஏறான், காடு பத்திட்டு எரியுது. அந்த காட்டுல தான் இருந்த 2 பாம்பு, அந்த கதை நான் அப்புறம் சொல்றேன், அதுல இருந்த ஒரு பாம்பு தன்னுடைய அந்த தன்னுடைய குட்டிகளை எல்லாம் உள்ள விட்டு இறந்த இடம் போயிருக்கும் போது அந்த குட்டிகள்லாம் இந்த நெருப்புல செத்து போயிடுது. அப்ப அந்த பாம்பு மட்டும் தப்பிச்சு, இவ்வளவு பெரிய என்னோட குட்டிகளை எல்லாம் கொண்டே இவனை சும்மா விட மாட்டேன், அர்ஜுனனை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு போய் கர்ணன் கிட்ட தஞ்சமடையுது. கர்ணன் கிட்ட போய், கர்ணா நான் இது மாதிரி நான் வாழ்ந்த இந்த இடத்த அர்ஜுனன் அம்பால எரிச்சிட்டனால எனக்கு இல்லை, அதுக்கு பேரெல்லாம் இருக்கு, நான் சொல்றேன் அப்புறம், அந்த எரிச்சிட்டான், அதனால எனக்கு வந்து வாழறதுக்கு இடம் இல்லை, என்னுடைய உறவுகள் எல்லாம், என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைகள் எல்லாருமே நான் எழுதிட்டு போறேன், தனியா அதுவும் உடம்பெல்லாம் புண்ணாகி அடிபட்டு வந்திருக்க, எனக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன சரி பண்ணி நீ என்ன அஸ்திரமா மாத்தி உன்னோட அம்பரா துணியில வச்சுக்கோ, நீ நினைக்கிற நேரத்துல நான் வருவேன், என்னை வந்து நீ அர்ஜுனன் மேல ஏவினா அர்ஜுனன் தலையில கடிக்காத விடவே மாட்டேன், என்கிட்ட அந்த சக்தி இருக்கு, ஒரு தடவை அர்ஜுன தலையை விட்ட ஏதாவது சூதுவாது பண்ணி தப்பிக்கலாம், அப்படியே இருந்தாலும் 2வது தடவை மறுபடியும் நீ என்னை விட்டேன்னா அர்ஜுனன் தலையை கொய்து கொண்டு உன் காலடியில போடுவேங்கிறது அந்த ஞாபகம். நான் சொன்னோடனே கர்ணனுக்கு வந்து இது நல்லா இருக்க, நமக்கு தேவைப்படுமே இது, கர்ணன் நம்முடைய முதல் விரோதி அர்ஜுனன் தானே, அவனை கொல்றதுக்கு ஒரு பழி வாங்குறதுக்கு ஒரு நம்மள மாதிரி அவனை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு நாகாசுரம் இருக்குன்னா உடனே கூப்பிட்டு அந்த நாகப்பாம்புக்கு வந்து எல்லாம் மருத்துவத்தெல்லாம் போட்டு அதுக்கு சரி பண்ணிடும், அதுக்கு வந்து நல்லா உடம்ப தேத்திட்டு அதை வந்து அஸ்திரமா பூஜை பண்ணி அஸ்திரமா மாத்திட்டு தான் அதில் வச்சுக்கலாம், தன்னோட அமராத்திரியில வச்சுக்கலாம். அதை தான் பாரத யுத்தத்தில் நம்ம பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒரு தரம் ஏறான் குந்தி போய் நாகாசுரத்தை ஒரு தரத்துக்கு மேலே விட மாட்டேன்னு கர்ணன்கிட்ட வரம் வாங்குறது, ஒரு தரம் கர்ணன் அந்த வரனை கொடுத்துருது, நாகாசுரத்தை ஒரு தரம் விடும்போது அர்ஜுனன் வந்து தேர காலால் அமுக்கி கிருஷ்ணன் தேர காலால் அமுக்கி அர்ஜுனனை காப்பாத்துறது, நாகாசுரன் மறுபடியும் என்ன 2வது தடவை விடுன்னு போது நான் எங்க அம்மாவுக்கு 2வது தடவை விட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நமக்கு பின்னாடி பார்த்துக்கோ, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாத கதைகளை தெரிஞ்சுக்கணுங்கிறது அதுல முக்கியம். அந்த மாதிரி போறது அந்த மாதிரி அது அந்த மாயக்கலை வந்து பண்ணும். காட்டை அழிச்சாங்க இல்லையா, காட்டை அழிச்ச உடனே அதுக்கு பேர் காண்டவ பிரஸ்தான் பேரு, காட்டை அழிச்சு அந்த காட்டுக்குள்ள வந்து பெரிய குபேர நிதியை உள்ள வச்சு ஒரு நாகம் வந்து காத்துட்டு இருக்கு, ராஜநாகம் காப்பாத்திட்டு இருக்கு, அது ஒரு குகையில, அந்த குகையை கண்டுபிடிச்சி கிருஷ்ணன் அங்க போய் அந்த நாகராஜனை வேண்டி இந்த செல்வ நிதியெல்லாம் அர்ஜுனனுக்கு கொடுன்னு சொல்ல அர்ஜுனனுடைய உறவுகளை எல்லாம் சொல்லி அர்ஜுனனோட பேண்மையெல்லாம் சொல்லி அர்ஜுனன் வந்து ஒரு நாகக்கண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். அதே இந்த நாகராஜா கிட்ட 1 நேரத்துல வந்திருக்கான், அதனால உன்னோட மாப்பிள்ளை இவன் 1 நேரத்துக்கு கல்யாணம், 1 நேரத்துல ஒரு கண்ணியை கல்யாணம் பண்ணாரு மாப்பிள்ளை, அதனால இவங்களோட பொருளை எல்லாம் சொல்லி கொடுக்குறான். கொடுத்து அவ்வளோத்தையும் ஏத்துட்டு அந்த பொருளை எல்லாம் வாங்கிட்டு அந்த அந்த ஏகப்பட்ட நிதி அந்த பாம்பு நகர்ந்துக்கிறது, அந்த பாம்பு அந்த நிதியை எடுத்துக்கிறான். அது வரைக்கும் அந்த பாம்பு நிதியை யாராலையும் கிட்ட போக முடியல, பயங்கர விஷம் பொருந்திய நாகங்கள் அதெல்லாம், அத கொடுக்குறான்.
அதை கொடுத்த உடனே என்ன பண்றான், அந்த அந்த செல்வத்தை வச்சுட்டு இந்த காட்டை அழிச்ச உடனே அந்த செல்வத்தை வச்சுட்டு அங்க ஒரு மாளிகையை கட்டுறான். அங்க ஒரு மாளிகையை கட்டி ஜனங்களுக்கு போக்குவரத்து கூட்டார வழிகள் ஒரு ஊரா மாத்திரம். ஊரா மாத்தி மிகப்பெரிய அரண்மனை ஆக்கிட்டு அதுல தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு மாளிகை கட்டி வச்சிருக்கான். மிகப்பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்களை எல்லாம் ஏற்படுத்தி ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்து பிரமாதமா ஆக்கி விட்டான். ஏதோ கிருஷ்ணனோட இது இருக்கிற வரைக்கும் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஜெயம் தானே. அர்ஜுனன் வந்து அதெல்லாம் பண்ணிடலாம். என்ன தேவையான நிதி இப்ப அங்க கிடைச்சிருது, அந்த குபேர நிதியில இருந்து கிடைச்சிருது. அது குபேர நிதிக்கு அது என்னன்னா தங்க நிதி சங்க நிதி பதும நிதினு 2 இருக்கு. அந்த 2 நிதியுமே கொடுத்தாராம். அந்த நாகங்கள் கொடுத்தான். அதை வச்சுட்டு இவன் வந்து அந்த இதையே காட்டை அழிச்சு அந்த ஊரையே பெருசாக்கிட்டு அதுக்கு பேரு காண்டவ பிரஸ்தன்ற பேரை மாத்தி இந்திரபிரஸ்தம்னு மாத்திட்டான். அந்த இந்திரபிரஸ்தம் தான் இன்னைக்கு டெல்லி. இன்னைக்கு டெல்லின்னு நம்ம சொல்றோமே அதோட பழைய பேர் வந்து காண்டவ பிரஸ்தம். அதை அர்ஜுனன் தான் இந்திரபிரஸ்தமா மாத்தினான். எல்லாத்துக்குமே வரலாறு இருக்கு. டெல்லி தான் இப்ப இந்திரபிரஸ்தம். இந்த இந்திரபிரஸ்தத்துலதான் ஒரு மாளிகை கட்டினா பாத்தீங்களா. அந்த மாளிகையில மயன் வந்து அந்த மாளிகையை கட்டித்தர சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. மயன் வந்து அந்த ஊரையே உருவாக்குறப்ப இந்த ராஜா ஆள்ற மாளிகையை கட்டி கொடுத்துருக்கா இல்லையா, அதுல வந்து பார்த்தா அப்படியே தரையா தெரியும், தண்ணியா இருக்கும், தரையா தெரியும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதுல எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. எங்க பார்த்தாலும் அங்க போனோம். அதை வந்து அவருக்கு வந்து சக்கரவர்த்தி பட்டம் சூட்டிக்கிறதுக்கு பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறான். துரியோதனையும் கூப்பிடுறான். துரியோதனன் காரணம் அவங்க அந்த குரூப்பும் வந்திருக்கு. வந்து துரியோதனன் பார்த்த உடனே துரியோதனுக்கு ஆடி போச்சு. இந்த மாதிரி கூட பண்ண முடியுமா, என்ன ஒரு மாளிகை, என்ன ஒரு அரண்மனை அப்படின்ட்டு அந்த டெல்லியில இருக்கிற அந்த இந்திரபிரஸ்த அரண்மனையை சுத்தி வரான். சுத்தி வரும்போது திரௌபதி மேல இருக்கா அந்த மாடியில சாரளம், அங்க சாரளத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா. உப்பரிகையில இருந்து சாரளத்து வழி, சாரளன்றது ஜன்னல், உப்பரிகைன்றது மாடி. உப்பரிகையில இருந்து சாரளத்து வழியா பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது துரியோதனன் வரான். வரும்போது கீழே தண்ணி அப்படியே சல தண்ணி ஓடுற மாதிரி இருக்கு. அதனால மெதுவா கையை வச்சு அந்த தண்ணி அள்ளி அப்படி மூஞ்சி அழுதுலாம் சும்மா அந்த தண்ணி அப்படி அள்ளி பார்க்குறது எப்படின்றா தலையில கைப்பட்டு கை வலிக்கிறது. வலிச்ச உடனே பார்த்துட்டே இருக்கா. திரௌபதி மேல இருந்து பார்த்துட்டு அப்படியே பேசாம இருக்கா. அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே உடம்பு பார்த்தீங்கன்னா வெறும் தரையா இருக்கும். டக்குனு தரதானு வேகமா நடப்பா பாருங்க, தண்ணியா இருக்கும். அது உள்ள குளமா இருக்கும். உள்ள விழுந்து உடம்பெல்லாம் நினைஞ்சு ஒரு மாதிரி தட்டு மாதிரி மேல எடுத்து வருவான் பாருங்க. அங்க இதை பார்த்த திரௌபதி இவங்க விழுந்ததை பாக்குறா. கொல்லி சிரிச்சுறா மேல இருந்து. சிரிச்சு கண்ணு தெரியாத பிள்ளைக்கு கண்ணு தெரியாது போல, இவனுக்கும் அப்பாவுக்கு கண்ணு தெரியாத பிள்ளைக்கும் கண்ணு தெரியாது போல இருக்குன்னு சொல்லுவான். அதுலதான் துரியோதனுக்கு வந்து இவன் மேல திரௌபதி மேல ஒரு தாங்க முடியாத ஒரு வெறி உண்டாச்சு. தன்னை கண்ணு தெரியாதவங்க தன்னோட அப்பாவை அசாக்கிட்டு சொன்னாலேன்னு. அதுக்காக தான் அவன் அந்த துயில் விரிக்கிற படத்தை நடத்தினதே அதுக்காக தான், இவ்வளவு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான். பிற்காலத்துல அந்த மாதிரி அந்த இது அதை அவ சொல்றா. அதுலதான் அந்த விரோதம் உருவாச்சு 2 பேருக்கும். அந்த இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கினது கிருஷ்ணனோட வேண்டுகோள் படி. இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கினது இந்த மயன் தான் அந்த இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கினான். அது மாதிரி அந்த அவளுக்கு இந்த மயன் தான். இந்த மயனுக்கும் அந்த மாதினின்னு அந்த அவங்க 2 பேருக்கும் பிறந்த பொண்ணுதான் மந்தோதரி. மந்தோதரியோட பழைய பூர்வ ஜென்மம் என்னன்னா, ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தவம் பண்ணிட்டு இருக்கும்போது பால் கோலையில வச்சிருக்கா சாப்பிட்றதுக்காக. அந்த பால்ல அந்த முனிவரை வந்து யாருக்கும் தெரியாத அந்த பால்ல ஒரு நாகம் வந்து விஷத்தை கக்கிட்டு போறது. அதை ஒரு தவளை பார்த்துட்டு இருந்த உடனே அந்த தவளை என்ன பண்றது, இந்த முனிவர் வந்து அந்த பாலை சாப்பிட போகும்போது தவளை தடுக்காது சாப்பிடாதீங்க, அந்த பால் நல்ல பால் இல்ல, அதுல விஷம் கலந்துருக்குன்னு சொல்றது. ஆனா முனிவர் வந்து தவளைக்குமே மண்டுகோன் பேரு, மந்த புத்தி. அதனால அதுக்கு அவ்வளவு தெரியாது ஒண்ணும். அதனால என்ன பண்றது, மண்டுகோன்றதுனால அது வந்து அந்த தவளை சொல்றதை அவர் கேட்காத அவர் என்ன பண்றாரு, அந்த பாலை சாப்பிட போகும்போது தவளை எகிரி அந்த பாலுக்குள்ள குதிச்சு அவர் கையில இந்த பால் தட்டி விட்டு கீழே விழுந்து அதுவும் அந்த பாலுக்குள்ள நனைஞ்சு விழுந்து அதுவும் செத்து போறது. இந்த தவளை செத்து போன அப்புறம் தான் முனிவருக்கு தெரியுது, ஆகா தவளை சொன்னது சரிதான் அப்படின்னு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு செத்து போனேன் இந்த தவளை தான் அடுத்த பிறவியில இந்த மயன் மாதினி தம்பதியருக்கு மண்டோதரி பொண்ணா பிறக்கிறான். மண்டோதரி அங்க பிறந்திருக்கா. ஆக இப்ப மண்டோதரி பிறந்து அங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த ராவணன் வந்து பொண்ணு கேட்கறான்.
இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கறான். மயனுக்கு முடிவெடுக்க முடியல. எப்படி இது மறுபடியும் மேல கதை எப்படி போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.